ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. வர 16/3/2025 நேபாள் யாத்திரை ஒன்று விளம்பரம் கொடுத்துருந்தா ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ அந்த யாத்திரையில் கடந்த ஒரு வாரமாக முன்பதிவு போயிட்டுருக்கு. ஒரு வாரம் 10 நாளாக முன்பதிவு போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே டிக்கெட் போட்டுட்டோம். இப்போ இந்த யாத்திரையில் ஒரு சிறிய மாற்றமும் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது தெரிஞ்சால் நீங்களும் யாத்திரை வரணும்னு விருப்பப்படுவீங்க. அப்படிங்கிறனால மறு விளம்பரம் கொடுக்குறோம். அதில் என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாத்திரையில் கலந்துக்கக்கூடிய அன்பர்கள் 35 பேருக்கு டிக்கெட் போட்டதில் ஒரு 30 பேருக்கு மேற்பட்டவங்க இந்த நம்ம ரிட்டர்ன் வரும்போது பாட்னாவிலேருந்து ரயில் ஏறுறோம் இல்லையா, அப்போ அங்கே பக்கத்தில் ஜார்க்கண்ட் வைத்தியநாதர் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜோதிர்லிங்கம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஒரு 2 ஜோதிர்லிங்கம் மட்டும் நிறைய பேருக்கு பார்க்க முடியாமல் தவறி போயிட்டே இருக்கும். அது ஏன்னா நம்ம யாத்திரையில் வரக்கூடியவங்களும் சரி, யாத்திரையை பற்றி விசாரிக்கிறவங்களும் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, நம்மளுக்கும் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் அது ஒன்று, கேதாரேஸ்வரர் ஒன்றும், அதுக்கு மேற்பட்டு இந்த ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் அப்படிங்கக்கூடிய இந்த ஜோதிர்லிங்கமும் தரிசனம் பெரும்பாலானவங்களும் கிட்டாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேதார்நாத்துங்கிறது ரொம்ப மேலே இருக்கிறதுனால போக வரத்துக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிற காரணத்தினாலையும், அல்லது அது சீசனுக்கு தான் இதாகுதுங்கிறனால அந்த குறிப்பிட்ட சீசனில் போக முடியல அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவங்களால போக முடியல. ரெண்டாவது, இந்த ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் அப்படிங்கிறது இதுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் அமைப்பு இல்லை. சடனாக ஒரே நேரடியான ரயிலில் போயிட்டு வர மாதிரியான அமைப்பு இல்லைனாலையும், ரெண்டாவது அப்படி ரயிலே போனாலும் திரும்ப அங்கேருந்து லோக்கலாக உள்ளே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பஸ் மூலமாக போகணும். இந்த காரணத்தினாலையும் பெரும்பாலான சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் இதை பண்ணுறதில்ல. அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேரால் போக முடியல. அப்போ அந்த வகையில் இதை ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இப்போ அதையும் இணைச்சி அதுக்கு என்ன மேற்கொண்டு கூடுதலாக ஆகும் செலவினம் அப்படிங்கிறதையும் நம்ம பயணிகள்கிட்ட சொன்னோம். அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. அது கேட்காத மற்ற நபர்கள்கிட்டையும் சொன்னோம். அவங்களும் சரிங்க சார், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்குமே சேர்த்தியே இந்த ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ ரிட்டர்ன் டிக்கெட் அடுத்த வாரத்தில் போடும்போது இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது முன்னே பாட்னாவிலேருந்து டைரெக்டாக சென்னை வர மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக பாட்னாவில் இருந்து அங்கேருந்து நேராக ஜார்க்கண்ட் வைத்தியநாதர் தரிசனத்துக்காக இடையில ஒரு டிக்கெட் போட்டு ட்ரெயினில் ஏறி அங்கே போயிட்டு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப அங்கே இருந்து நம்ம நேரடியாக சென்னை வர மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த இது கேள்விப்பட்டு திரும்ப புதுசாக இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 4-5 பேர், சார் இந்த மாதிரி மாற்றம் பண்ணதை எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் வேறு ஆளுங்க மூலிமா கேள்விப்படுது, இப்போ நாங்கள் வரோம் அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் கூட ஒரு 3 பேர் தகவல் கேட்டு அப்புறம் இப்போ இன்றைக்கி புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் அப்புறம் நமக்கு தோணிச்சு, சரி நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கும், நாம் இதை தகவல் கொடுத்தோம்னா தான் இந்த மாதிரி இதை வரணும் பார்க்கணும் விரும்புகிறவங்க வருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த விஷயத்தை கேள்விப்படாமல் இருக்கிறவங்க புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறீங்கன்னாக்கா, இந்த நேபாள் யாத்திரையோட ஜார்க்கண்ட் வைத்தியநாதரை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம சென்னை வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே போல் கட்டணம் முன்னே நம்ம 37,000 ரூபா நிர்ணயம் பண்ணியிருந்தோம் நேபாள் யாத்திரைக்கு மட்டும். இப்போ கூடுதலாக ஜார்க்கண்ட் ஒன்று இணையிறதுனால ஒரு நபருக்கு இன்னொரு 2,000 ரூபா கூடுதல் ஆகுது. ஆக 39,000 ரூபா கட்டணும். இது ஏற்கனவே முன்பதிவு தொடங்கிடுச்சு. ரயிலில் டிக்கெட் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்குது. நாங்களும் ஒரு 35 பேருக்கு மேலே டிக்கெட் போட்டோம். அதனால் நீங்களும் வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு போட்டுக்கோங்க. டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரயில் டிக்கெட்டுகள் சீக்கிரமாக தீர்ந்துருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது முழுக்க ஏசி பயணம் தாங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வரணும்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலியமாக தகவல் கொடுங்க. இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 93 615 ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி இந்த ப்ரோக்ராம் ஐட்னரி வாங்கிக்கோங்க. அதில் இந்த சுற்றுலாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக முன்பணம் செலுத்தி பதிவு பண்ணிவிட்டு இந்த யாத்திரை வரத்துக்கு தயாராகுங்க. அனைவரும் வாங்க, நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம்.